நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காலையும் மாலை எவ்வேளையும் நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவல் இருக்கும் சொல்லி. உங்கள் வீடுகளில் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை துதிக்கிற துதியினால் எங்களை நிரப்பிடுங்க, ஒரு துதியின் ஆடையினால் எங்களை நிரப்பிடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அப்படியே இந்த நேரத்தில் உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, உங்கள் சமூகத்தில் இருப்பது தான்ப்பா எங்களுக்கு பாக்கியம், உங்கள் பிரசன்னத்தில் இருப்பது தான் எங்களுக்கு பாக்கியம்னு சொல்லி துதிக்கலாமா? இருப்பதுதான்ப்பா எங்க வாஞ்சை. சொல்லி துதிப்போமா? ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடி
எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நாமத்தை உயர்த்தி உங்க சமூகத்தை நாடி தேட அப்படித்தக்க வாஞ்சையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களோடு சேர்ந்து துதித்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.